Hi students, happy morning. Today discuss about topic for initialization of variables. சார் வேரியபிளுக்கான இனிஷியலைசேஷன்னா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி போன ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்துருந்தோமோ அதை ஒன்ஸ் மோர் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி கண்டென்ட் வந்து போகலாம் பார்க்கலாங்களா. போன கிளாஸஸில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா வேரியபிளை பற்றி பார்த்துருந்தோம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் வேரியபிள்? வாட் இஸ் த வேரியபிள் அப்படின்னா வேரியபிள் ஆர் த மெமரி பாக்ஸஸ் டு ஹோல்டு த வேல்யூஸ் ஆர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். வேரியபிள் அப்படின்றது என்னது? நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூஸை மெமரிக்குள்ளார போய் ஒரு ஸ்பேஸை ஆக்குபை பண்ணி அதை ஹோல்டு பண்ணி வைக்கிறது, அந்த வேல்யூஸை ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்கான இடத்துக்கு தான் என்ன சார் பேருனா வேரியபிள்ஸ் அப்படின்னு பேர். த ஐடென்டிஃபையர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஏ வேரியபிள் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஒன்று படிச்சிருக்கோம். ஸோ அப்போ வேரியபிள் அப்படின்றதும் ஐடென்டிஃபையர்ன்றதும் ஒன்று தான். ஸோ ஐடென்டிஃபையருக்கான ரூல்ஸ் வந்து டோக்கன்லேயே கொடுத்துருந்தான். ஸோ அப்போ ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறதுக்கான ரூலும் வந்து பார்த்தோன்னா சிமிலியர் தான். ஓகே சார். அதுக்கடுத்து சார் எப்பயுமே இப்போ 2 பைட்டில் ஒரு மெமரி ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணிச்சு அப்படின்னா 2 பைட் அப்படின்றது 8 பிட்டு. அப்போ 8 பிட்டுக்கு 8 பாக்ஸஸ் வந்து கிரியேட் பண்ணும். இதுக்கு காமனாக லொக்கேஷனுக்கான நேம் என்னென்னா என்ன வேரியபிள் நேம் கொடுக்குறோமோ அந்த வேரியபிள் நேம் வந்து எடுத்துக்கும். இண்டிவிஜுவலாக இந்த ஒவ்வொரு பாக்ஸுக்கும் கம்பைலர் வந்து அட்ரஸை ஜெனரேட் பண்ணும் தம்பி அப்படின்றது நம்ம போன ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே வந்து பார்த்துருந்தோம். ஓகேங்களா, ரைட். இவ்வளோ கண்டென்ட் வந்து பார்த்துருந்தோம். சார் எப்பயுமே ஒரு வேரியபிளுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணுற வேல்யூஸ் வந்து எடுத்துக்கும். வேரியபிளுக்கு வேல்யூஸே அசைன் பண்ணலை அப்படின்னா ஜங்க் வேல்யூஸ், அதர்வைஸ் கார்பேஜ் வேல்யூஸ் வந்து எடுத்துக்கும் தம்பி அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆமாவா இல்லையா? ரைட். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் என்ன சார் அப்படின்னா இனிஷியலைசேஷன் ஆஃப் வேரியபிள். சார் இனிஷியலைசேஷன்னா என்ன சார்? பிகினிங். அப்போ பிகினிங்கில் ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணக்கூடிய வேல்யூஸுக்கு தான் என்ன சார் நேம் அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த இனிஷியலைசேஷன் ஆஃப் வேரியபிள் அப்படின்னு பேர். Assigning initial value of variable during the declaration is called the initialization sir. Initialization என்ன? டிக்ளேர் பண்ணும் பொழுது அந்த வேரியபிளுக்கு வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணுறது. இப்போ இன்டீஜர் a ஈக்குவல் டு 10, அதாவது இந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணும் பொழுது அதுக்கான வேல்யூஸ் அசைன் பண்ணோம் அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த இனிஷியலைசேஷன். பிகினிங்கில் அந்த வேரியபிளுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணோம் அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த இனிஷியலைசேஷன் அப்படின்னு நேமிப்பா. ஓகே சார். கீழே எக்ஸாம்பிள் நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா அதாவது நம்மன்ற வேரியபிளுக்கு 100 வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. பிஐ என்ற வேரியபிளுக்கு 3.14 வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. டபுள் ப்ரைஸ் அப்படின்ற வேரியபிளுக்கு 231.45 அப்படின்ற வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஒன் ஆஃப் தி இனிஷியலைசேஷன் அப்படின்னு பேருப்பா. ஓகே சார். Here the variable num, pi and price have been the initialized during the declaration. The initial value can be later changed during the program execution. Later changed during the program execution. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமாக கொடுத்துட்டு அந்த ப்ரோக்ராமுக்கு எப்படி சார் அதுக்குள்ளார வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, அதில் வேரியபிள் இனிஷியலைசேஷன்னா என்ன அப்படின்றது கீழே வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கலாங்களா? கவனிப்பா. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாரு ஆஸ் இட் இஸ். இது நமக்கு தெரிஞ்ச 2 பாயிண்ட் தான். என்னென்ன பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க? அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து வேரியபிள் டிக்ளரேஷன், ஹெடர் ஃபைல் டிக்ளரேஷன். செகண்ட் பாயிண்ட் கலெக்ஷன் ஆஃப் ஐடென்டிஃபையர்ஸ் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன் இஸ் வந்து மெயின் ஃபங்க்ஷனை கொடுத்துருக்காங்களா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்ப்பா. நெக்ஸ்ட் ப்ரோக்ராமுக்கான எக்ஸிக்யூஷன் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா பார்ப்பா இந்த இடத்துலேருந்து பாடி வந்து என்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியா வரைக்கும். ரைட். இப்போ கவனிங்க, ப்ரோக்ராமுக்கான எக்ஸிக்யூஷன் இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போது. கொஞ்சம் கிளியராக மைனூட்டாக கவனிக்கணும். ஓகேங்களா? ரைட். கவனிப்பா. ரைட். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பார்ப்பா. பிஐன்றது ஃப்ளோட்டுக்கான வேரியபிள். இந்த இடத்துல ஃப்ளோட்டுன்றது டேட்டா டைப், பிஐன்றது என்னதுன்னா இந்த ஃப்ளோட்டுக்கான வேரியபிள் நேம். இந்த வேரியபிளுக்கு பிகினிங்கில் அசைன் பண்ணக்கூடிய வேல்யூஸ் என்ன சார்னா 3.14. ஸோ இதுக்கு தான் என்ன சார் பேருனா த நேம் இஸ் கால்ட் த வேரியபிள் இனிஷியலைசேஷன். இதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமே கொடுத்துருக்காங்க, அந்த பாயிண்ட்டுக்காக தான். அதுக்கடுத்து ஃப்ளோட் டேட்டா டைப்பில் ரேடியஸ் என்ற வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஃப்ளோட் டேட்டா டைப்பில் ஹைட் என்ற வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஃப்ளோட் டேட்டா டைப்பில் சிஎஸ்ஏ அப்படின்ற வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதில் தெளிவாக புரிஞ்சுக்கணும், ஒரே டேட்டா டைப்பில் மோர் தென் ஒன் வேரியபிளை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். டிக்ளேர் பண்ணி இதை செப்பரேட் பண்ண என்ன சிம்பிள் சார் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூஸ்டு ஃபார் த கமா சிம்பிள் அப்படின்னு ஆல்ரெடி படிச்சிருப்போம். The more than one variable should be declared, each variable separated using the comma symbol அப்படின்னு ஒரு பாயிண்ட் நம்ம போன கிளாஸ்லேயே சொல்லியிருந்தோம். ரைட். இப்போ ஒரே டேட்டா டைப்பில் மோர் தென் ஒன் வேரியபிளை வந்து நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. கீழே பார்ப்பா சி அவுட்டுக்குள்ளார கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் சிலிண்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டபுள் கோட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்தாலும் அது அப்படியே பிரிண்ட் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிகினிங்கில் இந்த லைனில் பார்ப்பா இங்கே டபுள் கோட்டில் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதே ஸ்டேட்மெண்ட் கீழே நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. எங்கே சார் பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னா இங்கே கீழே பார்ப்பா அவுட்புட்டில்
இதில் பாரு சர்வல் சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் ஸ்லைடர் அப்படின்னு இருக்குது. ஸோ டபுள் கோட்டில் கொடுத்துருக்காங்க. இது அவுட்புட்டில் அப்படியே பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாருப்பா என்டர் ரேடியஸ் அப்படின்னு இருக்குது. இன் சிஎம் இது எல்லாமே டபுள் கோட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்டர் ரேடியஸ் இன் சிஎம்னு இருக்கிறது அப்படியே டபுள் கோட்டில் இருக்கிறது கீழே பிரிண்ட் ஆகும் பாருங்க. பிரிண்ட் ஆயிருக்கா? அதுக்கடுத்து ரேடியஸ் என்ற வேரியபிளுக்கு வேல்யூஸ் நம்ம இன்புட்டாக கொடுக்கணும். இதில் பாருப்பா 2 டைப்பான இனிஷியலைசேஷன் வந்து இருக்குது. ஒன்று ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடியது வேரியபிள் இனிஷியலைசேஷன். செகண்ட் ஒன் இஸ் என்ன அப்படின்னா டைனமிக் இனிஷியலைசேஷனை பற்றி பின்னாடி பார்க்கலாம். அதாவது ஒரு வேரியபிளுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ண 2 மெத்தட் அப்படின்னு ஒன்று சொன்னோம். ஒரு மெத்தட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இதில் பாருங்கள் வேரியபிள் மட்டும் இருக்குது, வேல்யூஸ் இல்லை. ஸோ அப்போ வேல்யூஸ் இல்லாத டைமில் கம்பைல் டைமில் வேரியபிளுக்கு வேல்யூஸை ரீட் பண்ணணும். அதுக்காக தான் இந்த சிஎன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது நம்ம போன கிளாஸ்லேயே நான் நடத்தினேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இந்த ரேடியஸ் என்ற வேரியபிளுக்கு வேல்யூஸ் இன்புட்டாக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 7 கொடுத்துருக்காங்க. என்டர் ஹைட்னு டபுள் கோட்டில் அப்படியே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே பிரிண்ட் ஆகும். ஹைட் என்ற வேரியபிளுக்கு வேல்யூஸ் இன்புட்டாக கொடுத்துருக்காங்க. ஹைட் என்ற வேரியபிளுக்கு என்ன வேல்யூஸ் இன்புட்டாக கொடுத்துருக்காங்க? 20 என்ற வேல்யூஸ் வந்து இன்புட்டாக கொடுத்துருக்காங்க. ரைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்ப்பா. இந்த இடத்துல நல்லா தெளிவாக கவனிக்கணும். சிஎஸ்ஏ என்றது ஒன் ஆஃப் த வேரியபிள் நேம். இந்த வேரியபிளுக்குள்ளார எந்த வேல்யூஸ் அசைன் ஆகுனா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணி இந்த சிஎஸ்ஏவில் போய் ஸ்டோர் ஆகும். அப்போ 2 இன்ட்டு பிஐக்கு ஆல்ரெடி நமக்கு வேல்யூஸ் தெரியும். பிஐக்கு வேல்யூஸ் என்ன? 3.14 அப்படின்றது அதுக்கான வேல்யூஸ். 3.14 இன்ட்டு ரேடியஸ்க்கான வேல்யூஸ் நமக்கு ஆல்ரெடி முன்னாடி தான் கொடுத்தோம். ரேடியஸ்க்கு என்ன வேல்யூஸ் கொடுத்தோம்? 7 கொடுத்தோம். இன்ட்டு ஹைட்டுக்கான வேல்யூஸ் என்ன? 20. இது எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னா 879.9.2 அப்படின்னு வந்திருக்கும்பா. 879.2 அப்படின்னு வந்திருக்கும். ரைட். இந்த வேல்யூ இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷனை இது இந்த ஸ்டேட்மெண்ட்டை எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணால் இந்த ரிசல்ட் வரும்பா. இந்த ரிசல்ட் எதுக்குள்ளார போய் ஸ்டோர் ஆகுனா சிஎஸ்ஏவில் போய் ஸ்டோர் ஆகும். அப்போ சிஎஸ்ஏக்கான வேல்யூஸ் என்னன்னா 879.2 அப்படின்றது அதுக்கான வேல்யூஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாருப்பா இந்த சிஅவுட்டுக்குள்ளார ரேடியஸ்னு டபுள் கோட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ரேடியஸ்ன்றது அப்படியே நமக்கு அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே ஆகும். கீழே பாருப்பா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாருனா ரேடியஸ்க்கான வேல்யூஸ் பிகினிங்கில் என்ன கொடுத்தோம்? 7 கொடுத்தோம். 7 அதுக்கடுத்து டபுள் கோட்டில் சிஎம்னு கொடுத்துருக்காங்க. சிஎம்ன்றது அவுட்புட் அப்படியே பிரிண்ட் ஆகும்பா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார் அதே மாதிரி சி அவுட்டுக்குள்ளார ஹைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஹைட்டுன்றது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஹைட்டுக்கான வேல்யூஸ் என்ன கொடுத்தோம்? 20. அப்போ 20 வந்திருக்கும். லாஸ்ட் ஒன் இஸ் வந்து சிஎம் வந்து டபுள் கோட்டில் கொடுத்துருக்காங்க. டபுள் கோட்டில் சிஎம்ன்றது அப்படியே பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாருப்பா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்லைடர் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே பிரிண்ட் ஆகும். லாஸ்ட்டாக சிஎஸ்ஏவுக்கு என்ன வேல்யூஸ் அசைன் பண்ணாங்க? 879.2 அப்படின்றது அந்த சிஎஸ்ஏவுக்குள்ளார இருந்தது. ஸோ அந்த வேல்யூஸ் அப்படியே பிரிண்ட் ஆகும். லாஸ்ட் ஒன் இஸ் என்னன்னா டபுள் கோட்டில் இங்கே பாருங்கள் ஸ்கொயர் ரூட் சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்குது. இது அப்படியே என்ன டபுள் கோட்டில் கொடுத்துருக்காங்களோ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு பிரிண்ட் ஆகும்பா. அவ்வளோதான் இந்த ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமுக்கான மெயின் தீம் என்ன சார் அப்படின்னா ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணும் பொழுது அந்த வேரியபிளுக்கு வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணலாம். இதுக்கு பேர் தான் வேரியபிள் இனிஷியலைசேஷன் அப்படின்னு பேருப்பா. அதுக்காக தான் இவ்வளோ பெரிய லென்த்தி ப்ரோக்ராம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரைட். அதுக்கு கீழே வேறு ஒரு எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருப்பா. இன்டீஜர் x1 கொடுத்துட்டு -1 வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளார மோர் தென் 1 வேரியபிளை வந்து கொடுத்துருக்காங்க. மோர் தென் 1 வேரியபிளுக்கு வேல்யூஸ் வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் என்ன சார் அப்படின்னா டைனமிக் இனிஷியலைசேஷன்ப்பா. சார் டைனமிக் இனிஷியலைசேஷன்னா என்ன சார்? அதாவது ஈக்குவல் டு ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி பிகினிங்லேயே பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்டாட்டிக் இனிஷியலைசேஷன் பேர். டைனமிக் இனிஷியலைசேஷன்னா இப்போ நாம் பார்க்கக்கூடிய ப்ரோக்ராமு. ஸ்டாட்டிக்னா என்ன? முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே இருக்குது பார்த்தீங்களா? அதாவது இந்த டிக்ளரேஷன் பார்ட்டுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா பாருங்கள் ஃப்ளோட் பிஐ ஈக்குவல் டு அதாவது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளுக்கு பிகினிங்கில் வேல்யூஸ் அசைன் பண்ணாங்க அப்படின்னா இதுக்கு பேர் ஸ்டாட்டிக் இனிஷியலைசேஷன் பேர். இது மாதிரி வேரியபிளை மட்டும் டிக்ளேர் பண்ணிவிட்டு கம்பைல் டைமில் வேரியபிளுக்கு வேல்யூஸை ரீட் பண்ணாங்க அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த டைனமிக் இனிஷியலைசேஷன் அப்படின்னு பேர். இப்போ நம்ம டைனமிக் இனிஷியலைசேஷனுக்கான ப்ரோக்ராம் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன தியரி கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். A variable can be initialized during the execution of program is called as a dynamic initialization sir. ஒரு ப்ரோக்ராமை கம்பைல் பண்ண பொழுது ஒரு வேரியபிளுக்கு வேல்யூஸ் இன்புட்டாக ரீட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு என்ன சார் பேருனா டைனமிக் இனிஷியலைசேஷன் அப்படின்னு பேர். ஓகே சார். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருப்பா. இன்டீஜர் num1 num2 sum அப்படின்ற 3 வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. வேல்யூஸ் அசைன் பண்ணலை. ஏன் சார்னா த நேம் இஸ் கால்ட் த டைனமிக் இனிஷியலைசேஷன். ஓகே சார். இப்போ பாருங்கள் சம் ஈக்குவல் டு num1 + num2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ num1க்கும் num2க்கும் வேல்யூஸ் அசைன் பண்ணால் தான் ஆட் ஆகும். ஆனால் வேல்யூஸே இல்லை.
ஸோ அப்போ இது மாதிரியான டைமில் ப்ரோக்ராமுக்குள்ளார ஒரு இந்த num1 num2 அப்படின்ற வேரியபிளுக்கு வேல்யூஸை ரீட் பண்ணணும் அப்படின்னா இதுக்காக தான் இந்த சிஎன் ஸ்டேட்மெண்ட் வந்து தேவைப்படுது. இதுக்கு பேர் தான் டைனமிக் இனிஷியலைசேஷன் அப்படின்னு பேர். ஸோ இப்போ இந்த num1க்கு வேரிய வேல்யூஸோ num2க்கு வேல்யூஸோ ரீட் பண்ணி அதுக்கப்புறமா ஆட் பண்ணணும். நான் சிஎன் ஸ்டேட்மெண்ட் num1 சிஎன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் num2 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ num1க்கும் num2க்கும் இதை கம்பைல் பண்ணும் பொழுது கம்பைல் அப்படின்னா வெரிஃபை பண்ணுற பார்த்தியா கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கா அப்படின்னு மிஸ்டேக் எதுவுமே இல்லைனா num1க்கு num2க்கு வேல்யூஸ் இல்லாமல் இருந்தது அப்படின்னு வச்சுக்க அந்த இடத்துல கம்பைலர் நம்மளை இன்டிமேட் பண்ணி கேட்கும் சார் num1க்கு வேல்யூ கொடுங்க num2க்கு வேல்யூஸ் கொடுங்க அப்படின்னு இன்டிமேட் பண்ணும். ஸோ நாம் அந்த இடத்துல வேல்யூஸ் வந்து கொடுக்கணும். இது மாதிரி வாங்கணும் அப்படின்னா இதுக்கு பேர் டைனமிக் இனிஷியலைசேஷன் அப்படின்னு பேர்ப்பா. ரைட். இப்போ டைனமிக் இனிஷியலைசேஷனை பற்றி ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆஸ் இட் இஸ் இது காமன் தான், ஏற்கனவே பார்த்த பார்ட்டு தான். அதை கீழே வாப்பா. இதுக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாரு இன்டிஜர் num1 num2 ரெண்டுமே ரெண்டு வேரியபிள். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்டர் நம்பர் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டபுள் கோட்டில் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே பிரிண்ட் ஆகும். num1 என்ற வேரியபிளுக்கு வேல்யூஸ் இன்புட்டாக கொடுத்துருக்காங்க 78 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எகைன் என்டர் num2 அப்படியே பிரிண்ட் ஆகும். இந்த num2க்கு வேல்யூஸ் நம்ம கொடுக்கணும். என்ன அப்படின்னா 65 என்ற வேல்யூஸ் நமக்கு கொடுக்கணும். இந்த இடத்துல தெளிவாக புரிஞ்சுக்கணும். num1 ப்ளஸ் num2 num1க்கு வேல்யூஸ் என்ன அப்படின்னா 78, num2க்கு வேல்யூஸ் என்ன சார் அப்படின்னா 65. ரெண்டையும் ஆட் பண்ணி எதுக்குள்ளார ஸ்டோர் பண்ணோம் சம்முக்குள்ளார வந்து ஸ்டோர் பண்ணும். இந்த இடத்துல பாருங்கள் ஆவரேஜ் அப்படின்னு இருக்குது. ஆவரேஜ்ன்றது அப்படியே பிரிண்ட் ஆகும். சம்முக்கான வேல்யூஸ் என்ன இதை ரெண்டையும் ஆட் பண்ணும். ரெண்டையும் ஆட் பண்ணால் வேல்யூஸ் என்ன ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணாமல் அப்படின்னா 143 வருதுப்பா. இப்போ சம்முக்கான வேல்யூஸ் என்ன 143 டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா 71 பாயிண்ட் சம்திங் அப்படின்னு வந்திருக்கும். இதை நம்ம ஹோல் நம்பராக எடுக்கிறதுனால 71 அப்படின்னு டிஸ்பிளே ஆகுதுப்பா. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா கவனிச்சுப்பா. வேரியபிள் இருக்குது ப்ரோக்ராம் இருக்குது அதெல்லாம் நெசசரி கிடையாது. அந்த வேரியபிளுக்கு கம்பைல் டைமில் வேல்யூஸை வந்து ரீட் பண்ணுறாங்க. த நேம் இஸ் கால் த டைனமிக் இனிஷியலைசேஷன். த நேம் இஸ் கால் த டைனமிக் இனிஷியலைசேஷன் அப்படின்னு பேர். இதுக்கான கான்செப்ட் வந்து அவ்வளோதான்ப்பா. ஓகேங்களா? இப்போ ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ண எத்தனை மெத்தட் இருக்குது அப்படின்னா 2 மெத்தட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்னன்னா ஸ்டாட்டிக், செகண்ட் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா டைனமிக். ஸ்டாட்டிக் என்றது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் மூலிமா, டைனமிக் அப்படின்றது கம்பைல் டைமில் வேரியபிளுக்கு வேல்யூஸை ரீட் பண்ணோம் அப்படின்னா த நேம் இஸ் கால் த டைனமிக் இனிஷியலைசேஷன் அப்படின்னு பேருப்பா. ஓகேங்களா? கீழே பார்ப்பா. அதே மாதிரி அனதர் ஆல்டர்னேட்டிவான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் எக்ஸிக்யூஷன் போட்டு கீழே அவுட்புட்டும் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்க நீ. ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் என்ன சார் அப்படின்னா ஆக்சஸ் மாடிஃபையர் கான்ஸ்ட். கான்ஸ்ட் அப்படின்னு என்ன சார்னா கான்ஸ்டன்ட்டுக்கான ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த இடத்துல கான்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சார் கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன சார்னா லிட்ரல் அதர்வைஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு டோக்கன்லேயே நம்ம படிச்சிருக்கோம். ஒரு வேரியபிளுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணிவிட்டு அதுக்கு ரீசேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் கான்ஸ்டன்ட் அப்படின்ற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். லிட்ரல் அப்படின்ற டாப்பிக்கில் ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம். ஓகே சார், அதை பற்றின ஒரு ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன் தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பார்ப்பா என்ன தியரி கொடுத்துருக்கான்றதை பார்க்கலாம். கான்ஸ்டன்ட் இஸ் த கீவேர்ட் யூஸ்டு டு டிக்ளேர் த கான்ஸ்டன்ட். அதாவது ஒரு கான்ஸ்டன்ட்டை டிக்ளேர் பண்ணிக்கிறதுக்கு கான்ஸ்ட் அப்படின்ற கீவேர்டு வந்து நமக்கு தேவை. யூ ஆல்ரெடி லேர்ன் அபவுட் த கான்ஸ்டன்ட் இன் த ப்ரீவியஸ் சாப்டர். முன்னாடியே நம்ம படிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க. த கீவேர்ட் மாடிஃபையர் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் accessibility ஆஃப் வேரியபிள், ஸோ இட் இஸ் த known as access modifier. கீழே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிக்ளரேஷன் இருக்குது. இன்டீஜர் num ஈக்குவல் டு 100 அப்படின்னு இருக்குது. நான் இந்த நம்முக்கு முன்னாடி அதாவது இன்டீஜருக்கு முன்னாடி நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கான்ஸ்ட் அப்படின்ற வேல்யூஸை நான் அதாவது அந்த கான்ஸ்ட் அப்படின்ற கீவேர்டை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நான் கான்ஸ்டன்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த வேல்யூஸை வந்து நம்மளால் ரீசேஞ்ச் பண்ண முடியுமானா ரீசேஞ்ச் வந்து பண்ண முடியாதுப்பா. இதுக்காக தான் இந்த கான்ஸ்டன்ட் அப்படின்ற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுறோம். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க பாருப்பா. பாரு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டன்ட் இன்டீஜர் num ஈக்குவல் டு 100. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல பாருங்கள் வேல்யூ ஆஃப் num இஸ் அப்படின்னு டபுள் கோட்டில் கொடுத்துருக்காங்க. அது அப்படியே நமக்கு பிரிண்ட் ஆகும். லாஸ்ட் ஒன் இஸ் வந்து நம்முக்கான வேல்யூஸ் என்ன 100 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். இது வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். num ஈக்குவல் டு num ப்ளஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நமக்கான வேல்யூஸ் என்ன 100 ப்ளஸ் 1 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 101. இந்த 101 இதுக்குள்ளாரே ஸ்டோர் ஆகுனா மறுபடியும் நம்மக்குள்ளாரே ஸ்டோர் ஆகும். இது கரெக்டானா இட் இஸ் இன்வாலிட் ஸ்டேட்மெண்ட் சார். பிகாஸ் ஆஃப் இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் கீவேர்டு வந்து போட்டிருக்கேன். நான் கான்ஸ்டன்ட் போட்டதுனால நமக்கான வேல்யூஸ் என்னால் வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ண முடியுமா அப்படின்னா இதுக்கு பாசிபிளே கிடையாது. இன்கேஸ் இது மாதிரி பண்ணோம் அப்படின்னா இது இன்டிமேட்டட் இன் டு த எரர் மெசேஜ் சார். நமக்கு கம்பைலர் என்ன சார் பண்ணும் அப்படின்னா இது மிஸ்டேக் இது தப்பு அப்படின்ற எரர் மெசேஜை நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஓகே சார், இது எப்படி சார் காமிக்கும் அப்படின்னா கீழே என்ன டைப் பண்ண எரர் மெசேஜை காமிக்கும் அப்படின்னா கீழே நமக்கு அப்படியே கொடுத்துருக்காங்க பார்ப்பா. இங்கே பாருங்கள். For the above code, error message will be displayed. Cannot modify the constant object, sir.
கான்ஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் வந்து மாடிஃபை பண்ண முடியாது. இன்கேஸ் நம்ம மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா இட் இன்டிமேட்டட் இன்டு த எரர் சார். த டர்போ கம்பைலர் அசைன்மெண்ட் ஆஃப் ரீட் ஒன்லி த மெமரி நம். இது என்ன சார் பண்ணலான்னா ரீட் மட்டும் தான் பண்ணிக்க முடியும். நம்ம இருந்துச்சுன்னா அதை வியூ பண்ணிக்கலாம், இது மாதிரியான ஒர்க் வந்து பண்ணலாம். பட் ஆனால் என்ன சார் பண்ண முடியாதுன்னா மாடிஃபைடு வந்து பண்ண முடியாது. அப்படி மாடிஃபைடு பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா எரர் நமக்கு இன்டிமேட் பண்ணி காமிக்கும்பா. அவ்வளோதான் அந்த டாபிக். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்ன அப்படின்னா ரெஃபரன்ஸ். சார் ரெஃபரன்ஸ் அப்படின்னா என்ன சார்னா இதில் பாருப்பா, reference provide the aliases for the previously defined variable. The declaration of reference consists of base type and the ampersand symbols. The reference variable name is assigned the values the previously declared variable சார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா மீனிங் என்ன சார் அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது சின்டெக்ஸ் சார். என்ன சார் புதுசாக சின்டெக்ஸ்லாம் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னா கவனிப்பா, C++ல் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டை நீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் உனக்கு சின்டெக்ஸ் வந்து நெசசரி. மேத்தமெட்டிக்ஸில் எப்படி வந்து ஃபார்முலாவோ அதே மாதிரி தான் C++ல் உனக்கு சின்டெக்ஸ் அப்படின்றதும். ஸோ என்ன சின்டெக்ஸ் கொடுத்துருக்காங்களோ இதை பேஸ் பண்ணி கீழே நம்ம கோடிங்ஸ் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இந்த இடத்துல டைப்புன்னு கொடுத்துருக்காங்க. டைப்புன்றது என்னென்னா டேட்டா டைப். அதுக்கடுத்து இந்த ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டருக்கான சிம்பிள் வந்து வந்திருக்கணும். ரெஃபரன்ஸ் வேரியபிள், ஒரிஜினல் வேரியபிள். இதை தெளிவாக உனக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் சொல்கிறேன் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக புரியும். கவனிப்பா, இது வரைக்கும் ஆஸ் இட் இஸ் காமன் நமக்கு தெரிஞ்சது தான். இந்த இடத்துல இன்டீஜர் நம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த நம்மன்ற வேரியபிள் என்ன சார் பண்ணும் அப்படின்னா, அதாவது மெமரிக்குள்ளார 2 பைட்டில் ஒரு ஸ்பேஸ் ஒன்று ஆக்குபை பண்ணும். ஆக்குபை பண்ணி என்ன பண்ணுதுன்னா உள்ளார வேல்யூஸ் ஏதாச்சும் இருக்கா, வேல்யூஸ் எதுவும் இல்லை, எம்டி ஸ்பேஸ் மட்டும் ஆக்குபை பண்ணி வச்சிருக்கு. இந்த லைனில் ஆக்குபை பண்ணி வச்சிருக்கு. செகண்ட் லைனில் பாருப்பா, இன்டீஜர் ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் ஆஃப் டெம்ப் ஈக்குவல் டு நம். இது மாதிரி ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் போட்டாவே என்ன சார் மீனிங்னா இட் ஹாஸ் அ சேம் ஸ்டோரேஜ் ஏரியா அப்படின்னு பேருப்பா. ரெண்டுக்கும் ஸ்டோரேஜ் ஏரியா காமனாக இருக்கும் அப்படின்னு மீனிங். அப்போ இந்த இடத்துக்கு இந்த மெமரி லொக்கேஷனுக்கான நேம் என்ன, நம் அப்படின்றது முன்னாடியே ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ பாரு, நமக்கும் டெம்புக்கும் ஸ்டோரேஜ் ஏரியா எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல டெம்பு, அப்போ டெம்ப் அப்படின்னாலும் இதே லொக்கேஷன் தான் ஆக்சஸ் பண்ணும், நம்ம அப்படின்னாலும் இதே லொக்கேஷன் தான் ஆக்சஸ் பண்ணும். அதுக்காக தான் இந்த இடத்துல இந்த ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். த ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் ஆர் இண்டிகேட்டட் இன் டு த சேம் ஸ்டோரேஜ் ஏரியா. ஸ்டோரேஜ் ஏரியா எப்படி சார் இருக்குன்னா ரெண்டுக்கும் சேமாகவே இருக்கும். இப்போ பாருப்பா, உள்ளார பாருங்க, டெம்ப் ஈக்குவல் டு நம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாருங்க, டெம்ப் ஈக்குவல் டு 100 அப்படின்னு இருக்குது. என்ன ஈக்குவல் டு நம்ம ஈக்குவல் டு 100 அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்குது, நம் ஈக்குவல் டு 100. இப்போ இந்த லொக்கேஷனுக்குள்ளார நம்மன்ற வேரியபிளுக்குள்ளார என்ன வேல்யூஸ் மெமரிக்குள்ளார போய் ஸ்டோர் ஆகுனா 100ன்னு ஸ்டோர் ஆகும். நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டுக்கும் ஸ்டோரேஜ் ஏரியா எப்படி இருக்குது, சேம் காமனாக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். இது எதுக்கு, டெம்புக்கும் நமக்கும் ஸ்டோரேஜ் ஏரியா எப்படி இருக்குது, சேம் காமனாக இருக்குது. இப்போ பாருப்பா, இந்த வேல்யூ ஆஃப் நம் அப்படின்னு டபுள் கோட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே பிரிண்ட் ஆகும். கீழே நமக்கு அவுட்புட் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இந்த வேல்யூ ஆஃப் நம் இது அப்படியே நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ நமக்கான வேல்யூஸ் என்ன, நம்மன்ற வேரியபிளுக்குள்ளார என்ன வேல்யூ சார் இருக்குது அப்படின்னா 100ன்னு இருக்குது. அப்போ அவுட்புட் நமக்கு என்ன சார் வந்திருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 100 அப்படின்ற அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்குங்களா. செகண்ட் ஒன் இஸ் பாருங்கள், இந்த வேல்யூ ஆஃப் டெம்ப் அப்படின்னு இருக்குது. இது அப்படியே டபுள் கோட்டில் இருக்குது, இது அப்படியே பிரிண்ட் ஆகும். இப்போ டெம்புக்கான வேல்யூஸ் என்ன சார்னா அதே 100 தான். ஏன் சார் அப்படின்னா முன்னாடியே நான் சொன்னேன், டெம்புக்கும் நமக்கும் ஸ்டோரேஜ் ஏரியா எப்படி இருக்குன்னா காமனாக இருக்கும். அப்போ நம்ம அந்த 100 தான் ஆக்சஸ் பண்ணோம், டெம்ப் என்ன பண்ணோம் அந்த 100 தான் ஆக்சஸ் பண்ணோம். அப்போ டெம்புக்கான வேல்யூஸ் என்ன சார் அப்படின்னா 100ன்றது அவுட்புட் வந்திருக்கும்பா. அவ்வளோதான் விஷயம். த ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் இட் ஹஸ் எ சேம் ஸ்டோரேஜ் ஏரியா. அவ்வளோதான், ஒரே ஒரு பாயிண்ட் தான். இன்ட்ரோடக்ஷனில் அதே தான், கன்க்ளூஷன்லேயும் உனக்கு அந்த பாயிண்ட் தான் வந்திருக்கும். ஓகேங்களா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்ப்பா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன சார் அப்படின்னா ஃபார்மட்டிங் அவுட்புட். ஃபார்மட்டிங் அப்படின்னா என்ன சார்னா எடிட்டிங் அப்படின்னு பேருப்பா, அதர்வைஸ் டெக்கரேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அவுட்புட்டை நம்ம ஃபார்மட் வந்து பண்ண போகிறோம், டெக்கரேட் வந்து பண்ண போகிறோம். ஈஸியாக புரிகிற மாதிரி, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி, அட்ராக்டிவாக நம்ம டாக்குமெண்ட்டை வந்து அதாவது அவுட்புட்டை வந்து நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். எப்படி சார் டெக்கரேட் பண்ண போகிறோன்றது தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட். ஓகேங்களா. ஃபார்மட்டிங் அவுட்புட் இஸ் இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் அவுட்புட் ஸ்க்ரீன் ஆஃப் த ஈஸி ரீடிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அவுட்புட் வந்து பார்க்கும்போது ஈஸியாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், ஈஸியாக வந்து நம்மளால் ரீடபிள் வந்து பண்ணிக்க முடியணும். இதுக்கு எது சார் நெசசரினா இந்த ஃபார்மட்டிங் வந்து நெசசரி. மேனிப்புலேஷன் அப்படின்னா எடிட்டர்ப்பா, மேனிப்புலேட்டிங் ஆர்கனைசிங் அப்படின்னு பேர். மேனிப்புலேட்டிங் ஆர் யூஸ்டு டு ஃபார்மட் ஆஃப் த அவுட்புட் எனி C++ ப்ரோக்ராம். மேனிப்புலேட்டர் ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிக்கலி டிசைனட் வித் த இன்சர்ஷன் அண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன்
அதாவது கெட் ஃப்ரம் ஆப்ரேட்டர் மூலியமாவோ இந்த புட்டு ஆப்ரேட்டர் மூலியமாவோ நம்மளுடைய ஃபார்மட்டிங் அவுட்புட்டை வந்து எக்ஸ்போஸ் வந்து பண்ணிக்க முடியும். அதாவது அட்ராக்டிவாக டிசைன் வந்து பண்ணிக்க முடியும். எப்படி சார்னா கீழே பாருங்கள் என்னென்னலாம் ஃபார்மட்டிங்கான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா எண்டல், செட் டபிள்யூ, செட் வில், செட் ப்ரிசியேஷன் அண்டு செட் எஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை லைனாக ஒன் பை ஒன்னா இந்த ஃபார்மட்டிங் ஃபங்க்ஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வந்து எண்டெல்ப்பா. எண்டெல் அப்படின்னாலும் அதர்வைஸ் இஎன்டிஎல் அப்படின்னாலும் ஒன்று தான். இஎன்டிஎல் அப்படின்னா என்ன சார்னா எண்ட் ஆஃப் த லைன் அப்படின்னு பேர். எண்ட் ஆஃப் த லைன். தம்பி நம்ம கேரக்டர் முன்னாடி வந்து பிகினிங்கில் டோக்கன் படிக்கும்போது கான்ஸ்டன்ட் படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா இன்டீஜர் கான்ஸ்டன்ட், கேரக்டர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். அந்த கேரக்டர் கான்ஸ்டன்ட்டில் எஸ்கேப் சீக்வன்ஸ்னால் என்னென்னு படிச்சிருப்போம். த நான் கிராஃபிக்கல் கேரக்டர் கான்ஸ்டன்ட் இஸ் கால்டு த எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். அதில் ஸ்லாஷ் எண்ணை பற்றி படிச்சிருப்போம். ஸ்லாஷ் எண்ணை அப்படின்றது நியூ லைனு. அதாவது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். சி அவுட்டுக்குள்ளார ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்விபி அப்படின்னு கொடுக்குறேன். நான் ஸ்லாஷ் எண்ணை கொடுத்துட்டு சி அவுட்டு கொடுத்துட்டு எஸ்விபி ஒன்றுன்னு கொடுத்தேன் அப்படின்னு வச்சுக்க. இது அவுட்புட் எப்படி வரும்னா எஸ்விபி ஒன்றுன்னு வரும். ஸ்லாஷ் எண் இல்லாமல் இருந்தால் எஸ்விபி ஒன்றுன்றது ஒரே ஒரு சிங்கிள் லைனில் நமக்கு விசிபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி வந்து நம்ம அங்கே ஸ்லாஷ் எண்ணை யூஸ் பண்ணமோ அப்படியே இந்த ஆல்டர்னேட்டிவான மெத்தட் தான் என்ன சார்னா த நேம் இஸ் கால்ட் த எண்டல். எண்டல் கொடுத்தா என்ன சார் ஆகும் அப்படின்னா இது கிரியேட்டட் இன்டு த நியூ லைன் சார். நியூ லைனை வந்து நமக்கு கிரியேட் பண்ணும். எப்படி சார்னா பார்ப்பா லைன் ஃபீடர் C++, இட் இஸ் ஆல்சோ ஆல்டர்னேட் ஆஃப் ஸ்லாஷ் என் சார். ஸ்லாஷ் எனக்கான ஆல்டர்னேட் வந்து இது. திஸ் இஸ் அதர் வேர்ட்ஸ் த எண்டல் இன்சர்ட் த நியூ லைன் and make the cursor pointer beginning of the next line sir. The difference between the endel and the slash n the performing similar task ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன அதுக்கான மேஜரான டிஃப்ரென்ஸ் அப்படின்னா எண்டல் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா மெமரி ஸ்பேஸ் வந்து கிளியர் பண்ணும். ஒரு நியூ லைனை வந்து கிரியேட் பண்ணோம், மெமரி ஸ்பேஸ் வந்து கிளியர் பண்ணிக்கும். ஆனால் ஸ்லாஷ் எண்ணை கொடுத்தோம் அப்படின்னா நியூ லைனை மட்டும்தான் வந்து இன்செர்ட் பண்ணோம், மெமரி ஸ்பேஸ் வந்து கிளியர் பண்ணாது. ஓகே சார். இதில் பாருங்கள் இங்கே ஒரே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸ்லாஷ் என்ன கொடுத்துட்டு த வேல்யூ ஆஃப் நம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த வேல்யூ ஆஃப் நம் அப்படின்றது அவுட்புட் வரும், நம்மன்றது அவுட்புட் வரும். இதுக்கு எது சிமிலியர் அப்படின்னா இந்த எண்டல். த வேல்யூ ஆஃப் நம்மனு கொடுத்துட்டு நம்மனு கொடுத்தாங்கனாலும் இது வந்து ஒரு லைன் வந்து நமக்கு அவுட்புட் வரும். த வேல்யூ ஆஃப் நம் அப்படின்றது அவுட்புட் வரும். அடுத்து ஏதாச்சும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம்னா என்ன சார் பண்ணும் அப்படின்னா நியூ லைன் வந்து கிரியேட் ஆகிருக்கும். எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா த ஸ்லாஷ் என்னன்றதும் எண்டல் அப்படின்றதும் சிமிலியர், அதுக்காக தான் இந்த ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்ப்பா. இந்த இடத்துல செட் டபிள்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செட் டபிள்யூ அப்படின்னா செட் மேனிப்புலேட்டர் செட் ஆஃப் வித் ஆஃப் த ஃபீல்டு சார். அதாவது வித்து வந்து நமக்கு தேவை. வித்து தேவை அப்படின்னா எதை யூஸ் பண்ணிக்கலாம்னா செட் டபிள்யூ வந்து தேவை. எதுக்கு சார் வித் அப்படின்னா இதில் பார்ப்பான் த ஃபீல்டு வித் டிட்டர்மைன் த மினிமம் நம்பர் ஆஃப் கேரக்டர் டு பி ரிட்டர்ன் த அவுட்புட் சார். அதாவது எனக்கு ஒரு 10 டெசிமல் டிஜிட்டில் வந்து அவுட்புட் வருது, அது மாதிரி வரக்கூடாது சார். டெசிமல் பாயிண்ட்ஸே எனக்கு ரொம்ப கம்மியாக வரணும், 5 டிஜிட் மட்டும் வரணும் அப்படின்னா யூஸ்டு ஃபார் த செட் வித் ஃபங்க்ஷன் சார். அப்போ செட் வித் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணால் என்ன சார் ஆகும் அப்படின்னா டு டிஸ்பிளே த மினிமம் நம்பர் ஆஃப் வேல்யூ சார். ஒரு லிமிட்டட் மினிமம் நம்பர் ஆஃப் வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணிக்கிறதுக்கு எனக்கு செட் டபிள்யூ ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். இங்கே பார்ப்பா சின்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன சின்டெக்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் செட் டபிள்யூ நம்பர் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சின்டெக்ஸை பேஸ் பண்ணி உள்ளார ப்ரோக்ராமுக்குள்ளார வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை எப்படின்றத பார்க்கலாங்களா? கவனிப்பா. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பார். இதை போட்டு ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டடாக இல்லை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது எல்லாமே வேரியபிள் டிக்ளரேஷன். கேரக்டர் டேட்டா டைப்பில் இங்கே ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. என்டர் பேசிக் வே, இது அப்படியே பிரிண்ட் ஆகும். இப்போ பேசிக் அப்படின்ற வேரியபிளுக்கு வேல்யூஸ் நம்ம இன்புட்டாக கொடுக்கணும். பேசிக் என்ற வேரியபிள் என்ன டேட்டா டைப் பாருங்கள், இந்த இடத்துல ஃப்ளோட் டேட்டா டைப். அப்போ நான் இந்த வேரியபிளுக்கு வந்து வேல்யூஸ் நான் இன்புட்டாக கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்? 1.1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். என்டர் டிஏ. டிஏன்றது என்ன டேட்டா டைப்பு? அதே மாதிரி நமக்கு டெசிமல் பாயிண்ட் நான் 2.1 அப்படின்னு கொடுக்குறேன். ஹச்ஆர்ஏவுக்கு வேல்யூஸ் இன்புட்டாக கொடுக்குறேன் 3.1. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். 1.10121 அப்படின்னு கொடுத்துக்க, அப்போ தான் உனக்கு ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகேங்களா? இப்போ பாருப்பா இங்கே இந்த இடத்துல கிராஸ் இது எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கும். ஆட் பண்ணி கிராஸில் போய் ஸ்டோர் ஆகும். பேசிக் டிஏ ஹச்ஆர்ஏ. பேசிக் வேல்யூஸ் என்ன கொடுத்துருந்தோம்? பேசிக்கு 1.10ன்னு கொடுத்தோம். டிஏவுக்கு வேல்யூஸ் என்ன? 2.1ன்னு கொடுத்தோம். ஹச்ஆர்ஏக்கு வேல்யூஸ் என்ன? 3.1ன்னு கொடுத்தோம். அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல 6 something அப்படின்னு வரும். நான் என்ன போகிறேன் அப்படின்னா 6.10121 அப்படின்னு கொடுக்குறேன். 6.10121 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த ஜிபிஎஃப்ஓ வந்து ஆட் ஆகும்.
கேஸும் வந்து இதே மாதிரி வந்து எல்லாம் மல்டிபிள் பண்ணி போட்டுக்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாருப்பா, அதே மாதிரி என்பியும் போட்டுக்க, நெட் பேவும் போட்டுக்க. இதெல்லாம் கூட நெசசரி இல்லை, ரொம்ப தெளிவாக கவனிக்கணும் இந்த இடத்துல. இப்போ பாருப்பா, நான் செட் W25ன்னு போட்டிருக்கேன். அப்போ வித் எனக்கு எத்தனை கேரக்டர் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னா 25 கேரக்டர் மட்டும்தான் இருக்கணும் அடுத்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ 25ன்னு போட்டு பேசிக் பேன்னு போட்டிருக்கேன். அப்போ அந்த பேசிக் பேர்ன்ற கேரக்டர் எத்தனை கேரக்டர் மட்டும்தான் நமக்கு வீவ் ஆகணும் அப்படின்னா 25 கேரக்டர் மட்டும்தான் வீவ் ஆகணும். நான் 25ன்னு போட்டு 10 கேரக்டர் மட்டும் நான் என்ட்ரி பண்ணியிருக்கேன் சார்னா வேலிடு. ஆனால் 25ன்னு போட்டு 26 தான் ஏதாச்சும் கேரக்டர் கொடுத்து அப்படின்னா நமக்கு பிரிண்ட் ஆகாது. அதே மாதிரி செட் டபிள்யூ இங்கே 10ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ பேசிக் பேவுக்கு வேல்யூஸ் என்ன மட்டும் தான் நமக்கு அசைன் ஆகுனா, நம்ம பேசிக் வேல்யூஸ் என்ன கொடுத்தோம், ஃபார் எக்ஸாம்பிள் 1.10121 இருக்குது. இதுக்கு பதிலாக நான் இந்த 10க்கு பதிலாக நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல என்ன கொடுக்குறேன்னா 2ன்னு கொடுக்குறேன். அப்போ இது எனக்கு அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணும்போது எத்தனை கேரக்டர் மட்டும் தான் வரும் அப்படின்னா 1.1 மட்டும் தான் வரும். ஏன்னா வித் எத்தனை, நான் 2 மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் இதில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 6 இருக்குது. ஆனால் எனக்கு அவுட்புட் எத்தனை மட்டும் தான் வரும், 2 மட்டும் வரும். ஸோ அப்போ ஒரு ப்ரோக்ராமுக்குள்ளார ஒரு வித்தை மெஷர் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு செட் டபிள்யூ ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகுதுப்பா. அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா, இதை பேஸ் பண்ணி தான் கீழே அப்படியே அந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமு வித் அவுட்புட்டும் கொடுத்துருப்பான். இதை நீ பார்த்துக்கோ. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாருப்பா, செட் ஃபில் ஃபங்க்ஷன். சார் அதில் செட் ஃபில் ஃபங்க்ஷன்னா என்ன சார் அப்படின்னா, திஸ் மேனிப்புலேட்டர் இஸ் யூஸ்வலி யூஸ்டு ஆஃப்டர் செட் டபிள்யூ. It is a presented value does not entirely fill the given the width of the specified character. The set fill argument used filling the empty field சார். அதாவது ஒரு ஃபீல்டு வந்து எம்டியாக இருந்தது அப்படின்னா அதை ஃபில் பண்ணிக்கிறதுக்கு செட் ஃபில் வந்து யூஸ் ஆகுது. அது எப்படி சார் எம்டியாக இருக்கிறது அப்படின்னா, இப்போ கவனிங்க பாருங்க, செட் ஃபில் அப்படின்னா செட் டபிள்யூன்றது அதிகமாக இருந்ததுன்னா ரெடியூஸ் பண்ணிக்கிறதுக்கு செட் வித்து, அதாவது செட் டபிள்யூ. செட் ஃபில் எதுக்கு சார் அப்படின்னா கம்மியாக இருக்கிறத இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு, செட் வித்ன்றது அதிகமாக இருக்கிறதுக்கு குறைச்சி காமிக்கிறதுக்கு. ஓகே சார், இப்போ செட் ஃபில்கான எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார் அப்படின்னா இதுக்கு சின்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் நல்லா தெளிவாக கவனிச்சுக்கணும். இப்போ பாருப்பா, இந்த இடத்துல HRA அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல செட் டபிள்யூ 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு வித் வந்து எத்தனை 10 கேரக்டர். இந்த இடத்துல செட் ஃபில் 0ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே புட்டு ஆப்ரேட்டர் HRA. HRAவுக்கு என்ன வேல்யூஸ் அப்படின்னு வச்சுக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 7.6 அப்படி மட்டும் கொடுக்குறேன், 7.6. அப்போ எனக்கு HRAவில் 7.6ன்னு மட்டும் வருமா அப்படின்னா 7.6ன்னு வரும். நமக்கு மொத்தம் எத்தனை கேரக்டரு, எத்தனை டிஜிட்டு, 10 டிஜிட். எத்தனை டிஜிட் வந்திருக்கு, 2 டிஜிட் மட்டும் வந்திருக்கு. ரிமைனிங் டிஜிட் எத்தனை டிஜிட் வரணும், 8 டிஜிட். அந்த 8 டிஜிட் எதை வச்சு ஃபில் பண்ணோம், இந்த 0 வச்சு ஃபில் பண்ணோம். அப்போ 7.60000000 மொத்தம் எத்தனை 0 வந்திருக்குன்னா 80 வந்திருக்கணும்பா. அவ்வளோதான் முடிச்சு போச்சு. இதுக்கு பேர் தான் செட் ஃபில் ஃபங்க்ஷன் அப்படின்னு பேர். ஓகேங்களா. இது பார்ப்பா, கீழே அதே மாதிரி எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்து அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஃபார்மட்டிங் ஃபங்க்ஷன், செட் ப்ரிசியேஷன். இட் இஸ் யூஸ்டு டு டிஸ்பிளே த நம்பர் ஆஃப் வித் ஃப்ராக்ஷன் இன் த ஸ்பெசிபிக் நம்பர் ஆஃப் த டிஜிட். ஒரு டிஜிட் இருக்குது அப்படின்னா அதில் செட் ப்ரிசியேஷன் அப்படின்னா ஃப்ராக்ஷனல் ஃபார்மேட்டில் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். இதுக்காக இந்த செட் ப்ரிசியேஷன் வந்து யூஸ் ஆகுது. இது செட் வித் மாதிரி தான்ப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இதில் ஃப்ளோட் HRAன்னு கொடுத்துட்டு வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்காங்க. இதில் செட் ப்ரிசியேஷனை கொடுத்துட்டு 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எத்தனை டிஜிட் மட்டும் தான் எனக்கு அப்பியர் ஆகும், 5 டிஜிட் மட்டும் தான் அப்பியர் ஆகும். ரிமைனிங் இருக்கக்கூடியது வந்து ஒமிட் ஆயிருப்பா. ஓகேங்களா, ரைட், அவ்வளோதான் தம்பி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்ப்பா, இந்த செட் ப்ரிசியேஷனுக்கு இந்த செட் ப்ரிசியேஷனில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஃபிக்ஸ்டு அண்ட் சயின்டிஃபிக் அப்படின்னு 2 இருக்குப்பா. சார் ஃபிக்ஸ்டுடா என்ன சார், சயின்டிஃபிக்னா என்ன சார் அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா. நல்லா கவனிச்சுக்க, இந்த செட் ப்ரிசியேஷனில் ஃபிக்ஸ்டு அப்படின்னா என்ன டெசிமல் பாயிண்ட்ஸில் வேல்யூஸ் வருதோ அது அப்படியே டிஸ்பிளே ஆகும். சயின்டிஃபிக் அப்படின்னா வரக்கூடிய அவுட்புட் சயின்டிஃபிக் ஃபார்மேட்டில் எனக்கு எக்ஸ்போஸ் ஆகும். இப்போ நான் ஃபிக்ஸ்டு ஃபார்மேட்டில் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா இந்த செட் எஃப்க்குள்ளார செட் ப்ரிசியேஷனுக்காக தான் செட் எஃப் அப்படின்னு வருது. IOSன்றது கீவேர்டு. இந்த இடத்துல ஃபிக்ஸ்டு நம்ம சயின்டிஃபிக்கா இல்லை ஃபிக்ஸ்டு அப்படின்றது நம்ம கொடுக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபிக்ஸ்டு. எனக்கு செட் ப்ரிசியேஷன் 2ன்னு வந்திருக்கு. அப்போ அவுட்புட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மேலே கொடுத்துருப்பான் பாருங்க, என்ன மேலே கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் பாருப்பா 0. இந்த இடத்துல இந்த எதுக்கான வேல்யூஸு, அதாவது வந்து இப்போ அவுட்புட்டு நமக்கு என்ன வரும்னா 0.10 டிஸ்பிளே பண்ணணும். எத்தனை கேரக்டர் மட்டும், இந்த இடத்துல செட் ப்ரிசியேஷன் கொடுத்துருக்கேன். அப்போ 2 டிஜிட் மட்டும் டிஸ்பிளே ஆகும். அப்போ 0.1. செட் ஃபிக்ஸ்டு அப்படின்னா என்ன வேல்யூஸ் வருதோ ஃபிக்ஸ் ஆகி அது அப்படியே டிஸ்பிளே ஆகும். 0.10 அப்படின்றது அப்படியே வரும். கீழே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல செட் ப்ரிசியேஷன் கொடுத்துருக்கேன். செட் ப்ரிசியேஷனில் 2ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ எத்தனை கேரக்டர் மட்டும் தான், எத்தனை நம்பர் மட்டும் தான் அப்பியர் ஆகுனா இந்த 3 நம்பரில் இந்த 2 நம்பர்ஸ் மட்டும் வந்து நமக்கு அப்பியர் ஆகும்.
3 நம்பர்ஸில் எத்தனை நம்பர்ஸ் மட்டும் அப்பியர் ஆகும்? 2 நம்பர்ஸ் மட்டும் வந்து நமக்கு அப்பியர் ஆகும். ஓகே சார். இதுலையே சார் இப்போ சயின்டிஃபிக் அப்படின்னு நான் கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்? நான் சயின்டிஃபிக் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அதாவது வந்து ஃபிக்ஸடுக்கு பதிலாக இதே இடத்துல நான் சயின்டிஃபிக்னு கொடுத்தா என்ன சார் ஆகும் அப்படின்னா, வரக்கூடிய அவுட்புட்டு எனக்கு சயின்டிஃபிக் ஃபார்மேட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும்பா. ஸோ இப்போ செட் ப்ரிசியேஷன்லே நமக்கு ஃபிக்ஸடு தேவைன்னா ஃபிக்ஸடு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சயின்டிஃபிக் தேவைன்னா நீ சயின்டிஃபிக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. அவ்வளோதான் விஷயம். ரைட். நெக்ஸ்ட் டாபிக் எக்ஸ்பிரஷன்ப்பா. சார் இதில் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். An expression is a combination of operator, constant and variable arranged as per the rules of C++. It may also include the function call with written value, sir. Expression அப்படின்றது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, ஆப்ரேட்டர் வரலாம், கான்ஸ்டன்ட் வரலாம், வேரியபிள் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டாக வரலாம். இதுக்கு பேர் தான் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு பேர். இதுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லுங்க சார்னா, C = A + B. இதுக்கு என்ன சார் பேருனா, the name is called the expression அப்படின்னு பேருப்பா. அதுக்கடுத்து நம்மளுடைய எக்ஸ்பிரஷனில் மொத்தம் எத்தனை டைப் இருக்குது அப்படின்னா, நமக்கு மொத்தம் 7 டைப் கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன், இன்டீஜர் எக்ஸ்பிரஷன், ஃப்ளோட்டிங் எக்ஸ்பிரஷன், ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன், லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன், பிட்வைஸ் எக்ஸ்பிரஷன், பாயிண்டர் எக்ஸ்பிரஷன். ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சார் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷனா என்ன சார் அப்படின்னா, the constant expression consists of only numbers, சார். இது மாதிரி டைரெக்டாக ஒரு எக்ஸ்பிரஷன் ஒரு வேரியபிளை கொடுத்துட்டு ஒரு நம்பரை ஒன்று அசைன் பண்ணாங்க அப்படின்னா இதுக்கு பேர் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன் பேருப்பா. இன்டீஜர் எக்ஸ்பிரஷன் அப்படின்றது ஏதாச்சும் சிம்பிளிஃபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல num1 num2 அப்படின்னு இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணி சம்முக்குள்ளார ஸ்டோர் பண்ணும். இதில் கொடுக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸும் சம் ஹோல் நம்பராக இருக்கும். இது மாதிரி வந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேர் இன்டீஜர் எக்ஸ்பிரஷன் பேர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வந்து ஃப்ளோட்டிங் எக்ஸ்பிரஷன்ப்பா. அதே மாதிரி தான் உள்ளார சம் கால்குலேஷன் வந்து நடக்கும், ஆனால் கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் எதில் சார் இருக்குன்னா டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். த நேம் இஸ் கால்ட் த ஃப்ளோட்டிங் எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வந்து ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன். ரிலேஷனல் ஆப்ரேட்டர் என்னென்ன ஏற்கனவே ஆல்ரெடி படிச்சிருப்போம். என்னென்ன ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னா, ஈக்குவல் டு, கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு, லெசர் தன் ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, இது எல்லாமே ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு பேருப்பா. இந்த ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணக்கூடிய ரிசல்ட் ஒன்று ட்ரூவில் வரலாம், அதர்வைஸ் வந்து ஃபால்ஸில் வரலாம். ட்ரூனா 1பா, ஃபால்ஸ்னா 0. எப்படி சார் எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார்னா, இங்கே பார்ப்பா, நான் எக்ஸுக்கு வேல்யூஸ் 10ன்னு கொடுக்குறேன், ஒய்க்கு வேல்யூஸ் வந்து 5ன்னு கொடுக்குறேன். ட்ரூவா ஃபால்ஸா? கண்டிஷன் வந்து ஃபால்ஸு. அப்போ ஃபால்ஸ் அப்படின்னா என்ன வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணும்? 0ன்ற வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே பண்ணும். இதுவே இப்படி நான் கொடுக்குறேன் 10 லெஸ் தென் 5ன்னு கொடுக்குறேன், ட்ரூவா சாரி 10 greater than 5ன்னு கொடுத்தா கண்டிஷன் வந்து ட்ரூ. ட்ரூ அப்படின்னா 1. லெஸ் தென் கொடுத்தோம்னா 10 லெஸ் தென் 5. ட்ரூவா ஃபால்ஸானா ஃபால்ஸு. அப்போ ஃபால்ஸாக இருந்தால் என்ன சார் டிஸ்பிளே பண்ணனா 0ன்ற வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே பண்ணும். த நேம் இஸ் கால்ட் த ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் பேருப்பா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்த்தோம் அப்படின்னா லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன். லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன்ன்றது லாஜிக்கல் அண்ட் லாஜிக்கல் ஆர் லாஜிக்கல் நாட் அப்படின்னு ஒன்று இருக்குப்பா. இதை என்னன்றதை நம்ம பின்னாடி தெளிவாக பார்க்கலாம், இருந்தாலும் நான் சொல்கிறேன். லாஜிக்கல் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா இந்த ஆப்ரேட்டருக்கு இந்த சிம்பிளுக்கு என்ன சார் பேருனா லாஜிக்கல் அண்ட் அப்படின்னு பேருப்பா. இந்த லாஜிக்கல் அண்டு போட்டாவே என்ன சார் மீனிங் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய கண்டிஷனும் இங்கே இருக்கக்கூடிய கண்டிஷன், இந்த 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா 1 டிஸ்பிளே பண்ணும், இல்லைனா நமக்கு 0 வந்து டிஸ்பிளே பண்ணும். இப்போ ஏவுக்கு வேல்யூஸ் நான் 10ன்னு கொடுக்குறேன், கிரேட்டர் தென் பிக்கு வேல்யூஸ் வந்து 20ன்னு கொடுக்குறேன். லாஜிக்கல் அண்ட் ஆஃப் சிக்கு வேல்யூஸ் வந்து நான் 10 ஈக்குவல் டு இங்கே 10ன்னு இருக்குது. இது கண்டிப்பாக ஃபால்ஸு. அப்போ இந்த ஒரு சைடு ஃபால்ஸ்னாவே ப்ரொவைட் பண்ணக்கூடிய ரிசல்ட் நமக்கு என்னவா இருக்கும்? 0ன்னு பண்ணும். ஏன்னா இந்த 2 கண்டிஷனுமே எப்படி இருக்கணும்? ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும். இதுவும் ட்ரூவாக இருக்கணும், இதுவும் ட்ரூவாக இருக்கணும். ஃபஸ்ட்டே ஃபால்ஸ் அப்படின்னா அதை செக் பண்ண வேண்டிய நெசசரியே கிடையாது. நமக்கு என்ன ரிசல்ட் டிஸ்பிளே பண்ணும்? 0ன்ற நம்பரை வந்து டிஸ்பிளே பண்ணும். இதுக்கு என்ன சார் பேருனா த நேம் இஸ் கால்ட் த லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் பேருப்பா. அதுக்கப்புறம் பிட்வைஸ் எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வந்து பாயிண்டர் எக்ஸ்பிரஷன். த பாயிண்டர் எக்ஸ்பிரஷன் அப்படின்றது த ஆஸ்ட்ரிக் சிம்பிள்ப்பா. இதுக்கு பேர் பாயிண்டர் வேரியபிள்னு பேர். பாயிண்டர் வேரியபிளுக்கான பர்பஸ் வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்க. இது மாதிரி ஆஸ்ட்ரிக் சிம்பிளை போட்டு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணாவே இதுக்கு என்ன சார் பேருனா இட் இஸ் எ பாயிண்டர் வேரியபிள்னு பேர். பாயிண்டர் வேரியபிளுக்கான பர்பஸ் வந்து நம்ம பின்னாடி புக்கில் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன சார் அப்படின்னா டைப் கன்வர்ஷன்ப்பா. சார் டைப் கன்வர்ஷன் அப்படின்னா என்னென்னா ஃபர்ஸ்ட் தியரி பார்க்கலாம்பா. த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் ஒன் ஃபண்டமெண்டல் டேட்டா டைப் இன்டு த அனதர் இஸ் கால்டு த டைப் கன்வர்ஷன் சார். ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்பாக கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா இதுக்கு என்ன சார் பேருனா டைப் கன்வர்ஷன் அப்படின்னு பேர். டைப்னா டேட்டா டைப். அப்போ ஒரு டேட்டா டைப் இன்னொரு டேட்டா டைப்பாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு தான் என்ன சார் பேருனா த நேம் இஸ் கால்ட் த டைப் கன்வர்ஷன். இதில் 2 டைப்ஸ் இருக்குது தம்பி. இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன், எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன் அப்படின்னு பேர்.
இந்த இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷனா என்ன சார் மீனிங்னா, இந்த இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷனுக்கு வேற ஒரு நேம் இருக்கு. த நேம் இஸ் கால்ட் த ஆட்டோமேட்டிக் கன்வர்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதில் தியரி படி an implicit type conversion is conversion performed by the compiler automatically. So implicit conversion is called the automatic conversion. இந்த implicit conversionன்றது நம்மளுடைய கம்பைலராக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியது ஒன்று. இந்த implicit conversionக்கு வேற நேம் தான் automatic conversion பேர். This type of conversion is applied usually whenever different data types is intermixed an expression. This is the type of operands differ from the compiler converted into the one of the match to with the other, sir. Using the rules of the smaller type converted into the wider type of the type promotion, sir. இப்போ ஒரு டேட்டா டைப் இன்னொரு டேட்டா டைப்பாக கன்வெர்ட் ஆகுது சார், இதுக்கு பேர் தான் இம்ப்ளிசிட் கன்வர்ஷனு, அதர்வைஸ் டைப் ப்ரொமோஷன் அப்படின்னு ஒன்று சொன்னீங்க. அது எப்படி சார் அப்படின்னா, எந்த டேட்டா டைப் பெரிய டேட்டா டைப்பாக இருக்கோ சின்ன டேட்டா டைப் பெரிய டேட்டா டைப்புக்காக ரீசேஞ்ச் ஆகும். எது சார் சின்னது எது சார் பெருசுனா, ஒன்றும் இல்லைப்பா, நமக்கு இந்த பைட்ஸை பற்றி தெரியும். இன்டீஜருக்கு டர்போவில் எவ்வளோ பைட்டு, 2 பைட்டு, ஃப்ளோட்டுக்கு வந்து எத்தனை பைட்டு, 4 பைட்டு. இப்போ இன்டீஜர் ஃப்ளோட்டு ரெண்டுமே கொடுத்ததுன்னா நம்ம டைப் கன்வர்ஷன் மூலிமா இன்டீஜர் என்னவா மாறும் அப்படின்னா ஃப்ளோட்டாக ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகும். இதுக்கு பேர் தான் டைப் ப்ரொமோஷன் பேர். ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்கான் பாருங்க. இதில் பாருப்பா, இன்டீஜர் ஏ ஃப்ளோட் பி ஈக்குவல் டு 3.16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சி அவுட் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏவுக்கு வேலை என்ன 6, பிக்கு வேலை என்ன 3.14, ரெண்டையும் ஆட் பண்ணாங்க அப்படின்னா 9.14 அப்படின்றது நமக்கு அவுட்புட் வந்திருக்கும். ஆமாவா இல்லையா? நாம் ஒரு டேட்டா டைப் என்ன கொடுத்தோம், இன்டீஜரு, இன்னொரு டேட்டா டைப்பு ஃப்ளோட்டு. வரக்கூடிய ரிசல்ட்டு ஏன் சார் இன்டீஜரை வரல அப்படின்னா, ஒரு டேட்டா டைப் இன்னொரு டேட்டா டைப்பை என்ன ஆகுது அப்படின்னா கன்வெர்ட் ஆகுது. அப்போ ஸ்மால் டேட்டா டைப் லார்ஜ் டேட்டா டைப்புக்காக ப்ரொமோட் ஆச்சு அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த டைப் ப்ரொமோஷன் அப்படின்னு பேர். இப்போ எது என்னவா மாறி இருக்கு, இன்டீஜர் வந்து ஃப்ளோட்டாக மாறி இருக்குப்பா. அவ்வளோதான் விஷயம். இதுக்கு கீழே அந்த டேபிளர் காலம் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக ஒன்று சொல்கிறேன் பாருப்பா. இப்போ கேரக்டர் இன்டீஜர் இந்த ரெண்டு டேட்டா டைப் இருக்குது. அப்போ கேரக்டர் என்னவா மாறிக்கும், ஏன்னா கேரக்டரை விட இன்டீஜர் பெருசு. கேரக்டருக்கு 1 பைட்டு டர்போவில், இன்டீஜருக்கு 2 பைட்டு. அப்போ கேரக்டர் என்னவா மாறும், இன்டீஜராக மாறும். ஷார்ட்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 பைட், அதனால எல்லாமே இன்டீஜர் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்ப்பா, இங்கே கேரக்டர் இங்கே லாங்கு, இது என்னவா மாறிக்கும், கேரக்டர் லாங்காக கம்பேர் பண்ணும்பொழுது லாங்கு பெருசு, அப்போ லாங்காக மாறிடும். அதே மாதிரி ஃப்ளோட்டு கேரக்டர் ஃப்ளோட்டு பெருசு ஃப்ளோட்டாக மாறிடும். டபுளு கேரக்டர் டபுள் பெருசு டபுளாக மாறிடும். லாங் டபுள் பெருசு லாங் டபுளாக மாறிடும். இப்போ பாருங்க லாஸ்ட் வா, இப்போ தான் ஈஸியாக புரியும். இது லாங் டபுளும் கேரக்டரும் கம்பேர் பண்ணும். லாங் டபுள் கேரக்டர் கம்பேர் பண்ணும்போது லாங் டபுள் பெருசு, அப்போ லாங் டபுளாக ரீசேஞ்ச் ஆகிக்கும். அதே மாதிரி ஏன்னா லாங் டபுளுக்கு பைட் வந்து பார்த்தோன்னா டர்போவில் இங்கே 10 பைட்ஸ்ப்பா. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன்று என்ன வந்திருக்கு, ஷார்ட்டுப்பா. ஷார்ட்டுக்கு வந்து 2 பைட்டு, லாங் டபுளுக்கு 10 பைட்டு. அப்போ என்னவா ரீசேஞ்ச் ஆகும், எல்லாமே லாங் டபுளாக வந்திருக்குப்பா. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதுக்கு பேர் தான் டைப் கன்வர்ஷன் அப்படின்னு பேருப்பா. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாருங்க சார். இப்போ இம்ப்ளிசிட் கன்வர்ஷனை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்ன அப்படின்னா எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷனை பற்றி பார்க்கலாம். சார் எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷனா என்ன சார்னா, C++ allow the explicit conversion of variable expression from the one data type into the another specific data type by the programmer. It is called the typecasting, sir. டைப்காஸ்டிங்னா என்ன, ஒரு டேட்டா டைப் அதே மாதிரி இன்னொரு டேட்டா டைப்பாக டைரெக்டாக நாமளே மாற்றுறது, கம்பைலர் இல்லாமல். இப்போ நம்ம இன்டீஜர் ஃப்ளோட்டாக கொடுத்தோம்னா இன்டீஜர் ஃப்ளோட்டாக கம்பைலராக கன்வெர்ட் பண்ணிக்குது. அது மாதிரி இல்லாமல் நாமளாக ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு பேர் எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன் அப்படின்னு பேருப்பா. டேட்டா டைப் எக்ஸ்பிரஷனை கொடுத்துருக்காங்க. கீழே எக்ஸாம்பிள் பார்ப்பா, ரொம்ப ஈஸியாக புரியும். நல்லா தெளிவாக கவனிக்கணும். 2 டேட்டா டைப் இருக்குது. என்ன டேட்டா டைப்பு, ஒன்று வந்து ஃப்ளோட்டு, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா இந்த VAR-க்குள்ளார என்ன வேல்யூஸ் இருக்குது, 78.685 அப்படின்னு இருக்கா இல்லையா. சி அவுட்டுக்குள்ளார பிரிண்ட் ஆகும்போது என்ன டேட்டா டைப்பை ரீசேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன், இன்டீஜர். அப்போ ஃப்ளோட்டு நாம் டைரெக்டாக ரீசேஞ்ச் பண்ணுறோம். என்னவா ரீசேஞ்ச் பண்ணுறோம், இன்டீஜர். அப்போ ஃப்ளோட்டு என்னவா மாறுது, இன்டீஜராக மாறுது. அப்போ 78.685 என்னவா மாறுது அப்படின்னா 78ஆக மாறுது. இது மாதிரி கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன் அப்படின்னு பேருப்பா. இங்கே கீழே பாருங்கள், இந்த எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷனில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் அக்கர் ஆகும் அப்படின்னா, அதாவது டபுள்லேருந்து ஃப்ளோட்டாக ரீசேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அந்த ப்ரிசியேஷன் டெசிமல் பாயிண்ட்ஸில் வர்றது வந்து லாஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளோட்லேருந்து இன்டீஜராக மார்ச் அப்படின்னா ஃப்ராக்ஷனல் பார்ட் வந்து லாஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. லாங் டு ஷார்ட்டாக மார்ச் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய டேட்டாவே லாஸஸ் ஆகிறதுக்கு பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காப்பா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாருங்கள், கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிளில் டைப் கன்வர்ஷனை கொடுத்துருக்காங்க. இது டபுள்ப்பா. இந்த இடத்துல நான் டபுள் என்னவா மாற்றிருக்கேன், ஃப்ளோட்டாக மாற்றிருக்கேன். ஃப்ளோட்டாக மாற்றும் போது பாருங்கள், இங்கே டெசிமல் பாயிண்ட்ஸில் நிறைய நம்பர்ஸ் இருக்குது. ஆனால் நமக்கு எத்தனை டிஜிட் மட்டும் தான் வந்திருக்கு, 3 மட்டும் தான் வந்திருக்கு. ஏன்னா உள்ளுக்குள்ளார டெசிமல் பாயிண்ட்ஸில் இருக்கக்கூடிய வால்யூஸ் வந்து லாஸஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி
இந்த VRFன்றது டபுள்ப்பா. டபுள் என்னவா மாறி இருக்கு? இன்டிஜராக மாறி இருக்கு. இன்டிஜராக மாறும்போது 178 பாயிண்ட் சம்திங்கை என்னவா எடுத்துக்கும் அப்படின்னா 178ன்னு எடுத்துக்கும்பா. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதுக்கு பேர் தான் டைப் கன்வர்ஷன் அப்படின்னு பேருப்பா. ஓகே சார், இப்போ ரெண்டு டைப்பான டைப் கன்வர்ஷனும் பார்த்தோம். என்னென்ன டைப்பான டைப் கன்வர்ஷனு? இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷனும் பார்த்தோம், எக்ஸ்பிளிசிட் டைப். ரைட், இதோட உனக்கு அந்த செகண்ட் சாப்டரில் செகண்ட் ஹாஃப் வந்து முடிஞ்சுதுப்பா. ஓகேங்களா? உனக்கு மொத்தம் நைன்த்து சாப்டரில் 2 ஹாஃப் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போன ப்ரீவியஸ் கிளாஸில் முடித்தோம். செகண்ட் ஹாஃப் இந்த சாப்டர் இதோட வந்து முடிஞ்சுதுப்பா. ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கால் பண்ணி கேட்டுக்க. எகைன் அதே டைலாக் தான், கிளாஸஸை கரெக்டாக பாரு. டவுட் உனக்கு ஏதாச்சும் புரியல அப்படின்னா கேளு. ஒரு நல்ல சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகிறார் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரோக்ராமிங் நாலேஜ் இல்லாமல் ஆக முடியாது. உனக்கு எல்லாமே இது ஃபண்டமெண்டல். அதனால் தெளிவாக கவனி, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. ரொம்ப ஈஸியஸ்ட் லாங்குவேஜ் உனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு தான். அதனால் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணு, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்து ஹிண்ட்ஸை வந்து எழுது. டவுட் அப்படின்னா கேட்டு வந்து கிளாரிஃபை பண்ணிக்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ நோடால்.